Hello friends, welcome to Sara's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸி மெத்தட்ல டேஸ்டான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை நீங்க எந்த மீன் வேணாலும் வச்சு செய்யலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல பெரிய சைஸ் புளி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி புளியை கொஞ்ச நேரம் ஊற வைங்க. A few moments later. புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்ட பிறகு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு சின்னதாக கட் பண்ண 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு கரைச்சி வச்ச புளியை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மூடி போட்டு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. 20 minutes later. குழம்பு நல்லா கொதிச்சிட்ட பிறகு வாஷ் பண்ணி எடுத்து வச்ச மீனை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மீனை வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சங்கரா மீனை எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். மீனை போட்ட உடனே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, மீன் உடஞ்சிரும். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிட்றத விட கொஞ்ச நேரம் மீனை நல்லா ஊற விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.